ஹலோ எவ்ரிவன். ஐ எம் டாக்டர் கிரண்யா, ஹோமியோபதிக் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சென்னையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் பேர்ட் ஃப்ளூ. எந்த நியூஸ் எடுத்தாலும் பேர்ட் ஃப்ளூ, H5N1 வைரஸ் தமிழ்நாட்டில் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த நியூஸை தான் நம்ம ரெகுலரா பார்க்குறோம். இதை பத்தி தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பேர்ட் ஃப்ளூ, பறவை காய்ச்சல், ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவாங்க. இது ஒரு வைரஸ்னால வரக்கூடிய டிசீஸ். H5N1 வைரஸ். இந்த வைரஸ்னால பேர்ட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும் மோஸ்ட்லி. எப்போ இது ஹியூமன் பீயிங்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு ஹியூமன் பீயிங் அந்த அஃபெக்டட் பேர்ட்ஸ் கூட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இது மோஸ்ட்லி ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகாது, பேர்ட்ஸ் டு ஹியூமன் தான் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ என் பேர்டு இதில் அஃபெக்ட் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அது ப்ராப்பராக சாப்பிடாது, எந்த இடத்துலையும் மூவ் பண்ணாது, ஆக்டிவாக இருக்காது, கண்லேருந்து தண்ணி வர்றது, நோஸ்லேருந்து தண்ணி வர்றது, ரொம்ப வீக் சென்சேஷனில் இருக்கும். அதே மாதிரி சில டைம் பேர்ட்ஸ் இறந்து போகிறதுக்கு கூட சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, எனக்கு இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் கோல்டு, கஃப்பு, த்ரோட் பெயின், இன்ஃபெக்ஷன்ஸ் வந்த மாதிரி இருக்கிறது, ரொம்ப வீக்காக இருக்கிறது, டயர்ட் ஃபீலிங்காக இருக்கிறது, அதே மாதிரி ரொம்ப ரெட் ஃபிளாக் சிம்டம்ஸ் மாதிரி பிரெத்லெஸ்னஸ் கூட வரலாம், செஸ்ட் பெயின் இருக்கலாம், ஃபீவர் பர்சிஸ்டண்டா 1 to 2 days இருக்கலாம் கண்டினியூஸா. இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல இருந்தா கண்டிப்பா நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணியே ஆகணும். இந்த டிசீஸ் வராம நான் ப்ரிவென்ஷனா இருக்கணும், இல்ல என் பேர்ட் இந்த டிசீஸ் இல்லாம ப்ரிவென்ஷனா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த பேர்ட்ஸ் ஹேண்டில் பண்றதா இருந்தாலுமே கையில கிளவுஸ் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபுட் இன்டேக் பண்றது. இந்த டைம்ல சிக்கன், எக்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர். இல்ல நான் எடுத்துக்கணும் மேண்டிட்டரி அப்படின்னா நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறது இன்னுமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அஃபெக்டட் பேர்ட்ஸா இருந்தா தனியா செப்பரேட்டா அதை நம்ம டேக் கேர் பண்றது பெஸ்டா இருக்கும். அஃபெக்டட் பேர்ட்ஸ் கூட சேர்த்து ஹெல்த்தி பேர்ட்ஸ் வைக்கும்போது, அஃபெக்டட் பேர்ட்ஸ் சாப்பிடுற அதே ஃபுட் அண்ட் வாட்டரை தான் ஹெல்த்தி பேர்ட்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பா பேர்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி சான்சஸா இருக்கு. அதே மாதிரி பேர்ட்ஸ் கிட்ட போறீங்க அப்படின்னும் போது ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, பேர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது கிளவுஸ் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆஃப்டர் பேர்ட் ஹேண்ட்லிங் 2 times பாத் பண்ணுங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்மளும் சேஃபா இருக்கலாம். அதே மாதிரி பேர்ட்ஸுக்கும் இது அஃபெக்ட் ஆகாம நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ சேஃபா இருங்க, ஹெல்த்தியா இருங்க. எங்கேயாச்சும் நீங்க ஒரு இடத்துல பேர்ட்ஸ் இறந்திருக்கிறத பாக்குறீங்கன்னா சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல யார்கிட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்றது பெட்டரா. இப்போ கரண்ட்லி நானும் என் பேர்டு அஃபெக்ட் ஆயிருக்க டாக்டர் என்ன பண்ணுறதுன்னா, பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் ஹோமியோபதிக் டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். சிம்டம்ஸ் உங்களுக்கான சிம்டம்ஸும் உங்கள் பேர்ட்ஸ்க்கான சிம்டம்ஸும் நீங்கள் சொல்லி மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை டாக்டர் இப்போ எனக்கு எந்த டிசீஸுமே இல்லை, பட் எனக்கு ப்ரிவென்ஷனாக ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஹோமியோபதியில் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க இந்த டிசீஸ்லேருந்து நீங்கள் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. உங்களுக்கு என்னோட கன்சல்டேஷன் என்னன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பெட் லவர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.